ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இப்படி நெளிஞ்சு போன பைப்பை நம்ம எப்படி பெண்டு பண்ண போகிறோம். பெண்டு வளைச்சு ஏற்கனவே இது பாருங்க இப்படி சுருக்கமாக்கியிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி நிமித்து பெண்டு வளைக்க போறோம்னு பாருங்க. அதுவும் பழைய டை இல்லை, புது டை. இன்னும் பப்பியும் கூட நம்ம அடிக்கல. பார்த்தீங்களா, நம்ம டையை பாருங்க, இன்னும் பப்பியும் கூட அடிக்கல. ஆனால் இந்த டையில தான் வளைக்க போறேன் பாருங்க. ஏன் இதை வளைக்க போறேன்னா, நம்ம டை புது டையா இருந்தாலும் பழைய டையா இருந்தாலும் எப்படிப்பட்ட பெண்டையும் வளைச்சிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க முழுசா வீடியோக்களை பார்க்கலாம். பாருங்க, நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ இந்த நெளிஞ்சு போன பைப்புல தான் கட்டை அடிச்சு மண் அடிக்க போறோம் பாருங்க. பார்த்தீங்களா, இப்போ கட்டையை நம்ம இறுக்கியாச்சு. இப்போ மண்ணு போட போறேன் பாருங்க. நெளிஞ்ச பைப்புனால நிறைய மண்ணு போடணும். பார்த்துங்க நண்பர்களே, உங்க வீடியோக்காக தான் காமிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி நிமித்து இப்படி பெண்டு வளைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறேன். நிறைய பேர் வீடியோல கேட்டிருந்தீங்க, இந்த நெளிஞ்ச பைப்பை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி. அதுக்காக தான் இப்ப நம்ம இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். பாருங்க, பாருங்க, கட்டை இறுக்கிட்டேன். இப்ப ஹீட்ல வச்சு ஹீட் பண்ண போறேன் பாருங்க நண்பர்களே. ஹீட் பண்ணி வச்சு இப்ப ஹீட்ல தான் வச்சு நான் வளைக்க போறேன். ஹீட் பண்ண போறேன். பெண்டை எப்படி எது பண்றேன்னு பாருங்க. இப்போ கொஞ்சம் இப்போ என்ன புதுசா மண்ணு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் சூடு லேட் ஆகும் சூடாகிறதுக்கு. அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க வந்து அடுத்து வந்து உங்க கம்பெனில இந்த மாதிரி பெண்டு இதாகிடுச்சுன்னா அந்த பெண்டை எப்படி வளைக்கணும் நீங்க அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம டையை வந்து எப்படிப்பட்ட இதனால் பெண்டை நம்ம நிமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம டையில் வந்து எப்படிப்பட்ட பெண்டையும் வளைச்சிடலாம், எவ்வளோ சுருக்கத்தையும் வளைச்சி நிமித்திடலாம், எல்லாம் பண்ணிடலாம். நல்லா காமிங்க, சும்மா பக்கத்தில் காமிங்க. அவங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து அப்போ தான் நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம நெளிஞ்ச பைப்பை நிமிக்கிறோன்ற அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க. பாருங்க, காஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வளைக்க போகிறோம். சொல்லும் போது தண்ணி போடு. பாருங்க, வளைச்சிட்டோம். நம்ம எப்படி இருக்கோம், கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா எப்படி பெண்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆஹா, அருமையாக வந்துருக்கு பாருங்க. இல்லைங்களா, சூப்பராக இருக்குன்னு ஹைட். அது வந்து நம்ம பெண்டு நிமித்ததுனால அந்த இது வந்திருக்கு. மற்றபடி பெண்டு நல்லா வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம நிமித்து எடுக்கணும். இல்லைங்களா, இந்த மாதிரி இது வந்து நம்ம புது டை தான், பழைய டையில் புது டையில் தான் நம்ம வளைச்சிருக்கோம். அந்த புது டையிலே பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு. இதே நல்ல வேலை செஞ்ச டையெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டையை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன செய்வோம், எல்லா சைஸ்லேயும் மர டை செஞ்சு கொடுப்போம்.